ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்படி செஞ்சால் தட்டு சோறும் மொத்தமாக காலியாகிடும், அப்படி ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 1/4 கப்பு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு ஒரு 2 முறை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இது போல் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வத்தலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா மாங்காயை தோலெல்லாம் சீச்சிட்டு நல்லா துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டது தாளிப்போட நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் மாங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா தாளிப்போட வதங்கினதும் இப்போ 3 விசில் அடிச்சிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான மாங்காய் தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி. சாதத்துக்கு தொட்டு சாப்பிட பக்காவாக இருக்கும். காரக்குழம்பை பிசைஞ்சு இதோட தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய சைடிஷ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சைடிஷ் ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.